ஒரு ஈர் நோயை ட்ரீட் பண்ணுறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்றது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஒரு ஈர் நோய் வந்துச்சு அப்படின்னா பல்லை சுற்றி இருக்கிற எலும்பு எல்லாமே கரைய ஆரம்பிச்சிடும், பல் ஆட ஆரம்பிச்சிடும். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, ஒரு ஸ்க்ரூ எடுத்துக்கோங்க. அது செவருக்குள்ளே நல்லா டீப்பாக இருந்ததுன்னா அது ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த ஸ்க்ரூ கரையாக அப்படியே மெதுவாக அது வெளியில் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி தான் அது ஆட்டம் கொடுக்கும். பல்லுமே அதே மாதிரி தான். சுற்றி இருக்க எலும்பு ஃபுல்லாக கரைஞ்சிருச்சுன்னா பல்லோட சப்போர்ட்டு ஃபுல்லாக காலி ஆகிடும். அந்த மாதிரி நேரத்தில் பல் ஆட்டம் கொடுக்கும். பல் ஆடுறதுக்குன்னு 3 ஸ்டேஜ் இருக்குது. மொதல் ஸ்டேஜ் 2 ஸ்டேஜில் தான் நம்மளால் ட்ரீட்மெண்ட் பண்ணி பல்லை காப்பாற்ற முடியும். 3வது ஸ்டேஜ் போயிடுச்சுன்னா நம்ம பல்லை எடுக்கிறத தவிர வேறு வழியே கிடையாது. ஏன்னா எலும்பே இருக்காது, தாடை எலும்பே சுத்தமாக இருக்காது. ஸோ பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்குற அட்வைஸ், பப்ளிக் கொடுக்குற அட்வைஸ் என்னென்னா, ஈர் நோயை ஆரம்பத்திலே ஐடென்டிஃபை பண்ணி அதை ட்ரீட் பண்ணி உங்களோட நேச்சுரல் டீத்தை, காட் கிவன் டீத்தை சேவ் பண்ணிக்கோங்க. அது ஆட்டம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே. இல்லைனா நம்மளால் ஆர்டிஃபிஷியல் டீத் தான் கொடுக்க முடியும்.